நான் வந்து குழந்தைக்காக ஒரு சத்து மாவு கஞ்சி போட்டுட்ருக்கேன். இது வந்து மல்டி மில்லட் கஞ்சி மாவு. இந்த கஞ்சி மாவை வந்து நான் வந்து ஒரு லோக்கல் ஸ்டோரில் வாங்கினேன். சென்னையில் வந்து தானியம் அப்படின்ற ஒரு கடையில் வாங்கினேன். ஸோ அவங்க வந்து இந்த பியூரான மல்டி மில்லட் கஞ்சி வச்சுருக்காங்க. அதில் வந்து எல்லா மில்லட்ஸ் அரிசிகள் எல்லாமே கலந்து பண்ணின கஞ்சி. கவுனி அரிசி, வரகரிசி, சாம அரிசி, மொத்தம் 5 அரிசி போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கஞ்சி மாவு வந்து குழந்தைக்காக பண்ணிடுவோம். ஸோ முதல்ல தண்ணி எடுத்து ஊற்றிட்டு, தண்ணி எவ்வளோ அளவு ஊற்றிட்டு அரிசி கஞ்சி மாவை முதல்ல கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு இப்படி கலரிட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேஸ்டி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல கலர்னாதான் இந்த மாவு வந்து கொஞ்சம் வேகும். கைவிடாமல் கலரணும். அப்போ தான் ப்ராப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். ஏன்னா கட்டியாக ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியாது, அவங்களும் ஊட்டிக்க மாட்டாங்க. ஓரளவு ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஈஸியாக ஃபீட் பண்ண முடியும். ஸோ வெயிட் கெயின்காக நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் நட்ஸ் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நேந்திரம் பனானா அந்த பவுடரும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேந்திரம் பனானா பவுடர் கூட நான் வந்து தானியம் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் வாங்கினேன். தானியம் அப்படிங்கிறவங்க வந்து ஆர்கானிக் ஷாப்பு. எந்த ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. ரொம்ப நாளாக நாங்கள் வந்து இந்த தானியம் அப்படிங்கிற கடையில் தான் வாங்கினேன். ஸோ நான் வந்து இது வந்து கேகே நகர் தானியம் அவுட்லெட்டில் வாங்கினேன். நீங்களும் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பியூரான ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. நான் ரொம்ப வருஷமாக அங்கே தான் வாங்கிட்டுருக்கேன் தானியம் கடையில். ஸோ நீங்களும் செக் அவுட் பண்ணலாம். பியூர் பனானா நேந்திரம் பனானா பவுடர் அங்கே கிடைக்கிது. நம்ம வேறு எங்கேயும் வாங்க வேண்டாம். பிகாஸ் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் பண்ணுறது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி பியூரான ஒரு கடையில் வாங்கி குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்தாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் கெயின். இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோட ஷார்ட்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ இது கொஞ்சம் வெந்து வந்தோடனே இதில் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை பனஞ்சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது கொடுத்துட்டே வந்தாவே போதும். இதுவே ஒரு வெயிட் கெயின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள் இந்த மல்டி மில்லட் கஞ்சி மாவு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நமக்கு அரைக்கிறது நம்ம எல்லா மாவுமே போட்டு நம்ம வந்து வீட்டில் அரைக்கிற சத்து மாவு கொஞ்சம் நம்ம வச்சுருக்கோம். பட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபார் அந்த ஒரு 5 ரைஸ் மட்டும்தான். வரகரிசி, சாம அரிசி, அந்த மாதிரி ஒரு 5 அரிசி மட்டும் போட்டு பண்ணின கஞ்சி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சென்னை கேர்ள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் மை வீடியோஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். தேங்க் யூ ஸோ மச்.